வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான கதைய அலச போறோம். ஆயிரக்கணக்கான வருஷ வரலாறு, அதுல வர்ற மாவீரர்கள், வில்லன்கள், இது எல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து மனித குலத்தோட வீழ்ச்சியையும் அவங்கள மீட்டெடுக்க கடவுள் போட்ட ஒரு மாபெரும் திட்டத்தையும் சொல்லுதுன்னு இந்த விளக்கப்பதிவுல நம்ம பார்க்க போறோம். இவ்வளவு பெரிய கதையை நாம புரிஞ்சுக்க வசதியா இத 5 முக்கிய காலகட்டங்களா பிரிச்சுக்கலாம். படைப்பு மற்றும் வீழ்ச்சி, முற்பிதாக்களின் வாக்குறுதி, யாத்திராகமம், அரசர்கள் காலம், அப்புறம் இறுதியா வாக்களிக்கப்பட்ட மேசியா. பகுதி 1. படைப்பு, வீழ்ச்சி மற்றும் பெருவெள்ளம். ஆரம்பத்துல ஏதேன் தோட்டத்துல இருந்த அந்த பரிபூர்ணமான அமைதியையும் ஆதாம் ஏவாள் செஞ்ச கிளர்ச்சியால வந்த வீழ்ச்சியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பாம்போட வஞ்சகத்துல ஏமாந்து அவங்க செஞ்ச அந்த முதல் தப்பு கடவுள்கிட்ட இருந்து அவங்கள பிரிச்சு வெளியே துரத்திடுச்சு. நம்ம ஒட்டுமொத்த கதையோட ஆணி வேறான பிரச்சனையே இதுதான். அங்கிருந்து பாவம் எவ்வளவு வேகமா பரவுச்சு தெரியுமா? காயின் தன்னோட சொந்த தம்பி ஆபேலையே கொல்றான். உலகத்துல பாவம் அதிகமானதுனால கடவுள் ஒரு மாபெரும் வெள்ளத்தால உலகத்தை அழிக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனாலும் நோவாவோட குடும்பத்தை காப்பாத்தி இனி தண்ணீரால் உலகத்தை அழிக்க மாட்டேன்னு கடவுள் தன்னோட கருணையை காட்டினார். ஆனா அதுக்கப்புறமும் மனுஷங்க பெருமையால பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. பாபேல் கோபுரத்துல மனுஷங்க பல மொழிகளால சிதறடிக்கப்பட்ட பிறகு நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. பாவம் செஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கமா சிதறி கிடக்கிற இந்த மனுஷங்களுக்கும் தமக்கும் நடுவுல உடைந்த அந்த உறவை கடவுள் எப்படி சரி செய்ய போறாரு? கடக்கவே முடியாத இந்த பெரும் பிளவை அவர் எப்படி இணைக்க போறாரு? பகுதி 2. முற்பிதாக்களும் வாக்குறுதியும். இந்த மாபெரும் மீட்பு திட்டம் ஒரு குறிப்பிட்ட மனிதன்கிட்ட இருந்து எப்படி ஆரம்பமாகுதுன்னு பார்ப்போம். ஆபிரகாம் அப்படிங்கிற வயசான குழந்தையே இல்லாத ஒரு மனிதன் கிட்ட கடவுள் சாத்தியமே இல்லாத ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணு, உன் சந்ததியும் அப்படியே இருக்கும்னு சொல்றார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்க போற ஒரு மாபெரும் உடன்படிக்கையோட ஆரம்பம் இதுதான். இந்த வாக்குறுதி நிறைய குறைகள் இருக்கிற மனுஷங்க மூலமா எப்படி தலைமுறையா கடத்தப்படுதுன்னு கவனிங்க. ஆபிரகாமோட விசுவாசம் ஈசாக்கு மூலமா சோதிக்கப்படுது. ஈசாக்குக்கு 2 பசங்க பிறக்குறாங்க. யாக்கோபோட 12 பசங்க இஸ்ரவேல் தேசமா மாறுறாங்க. கடைசியா யோசேப்பு அவரோட அண்ணங்களே அடிமையா வித்தாலும் எகிப்துல வந்த பெரும் பஞ்சத்திலிருந்து அவர் தன் குடும்பம் முழுசையும் காப்பாத்துறார். அங்க ஒரு 70 பேர் கொண்ட இஸ்ரவேல் குடும்பம் பாதுகாப்பா தங்குது. பகுதி 3. யாத்திராகமம், சட்டம் மற்றும் தேசம். இப்போ அப்படியே ஒரு 400 வருஷம் தாண்டி போனா எகிப்துல தஞ்சம் புகுந்த அந்த 70 பேர் இப்போ ஒரு பெரிய தேசமா மாறி கொடூரமான அடிமைத்தனத்துல சிக்கியிருக்காங்க. இங்கதான் மோசே மூலமா கடவுள் செஞ்ச அந்த வியக்கத்தக்க மீட்பை நாம பாக்குறோம். 10 கொடிய வாதைகள் மூலமா எகிப்து மன்னனை பணிய வச்சது, செங்கடலை 2ஆ பிளந்து மக்களை காப்பாத்தினது, மக்களோட அவிசுவாசத்தால பாலைவனத்துல 40 வருஷம் அலைய வேண்டியதாயிட்டது. அப்புறம் கடைசியா யோசுவாவோட தலைமையில ஜோர்தான் நதியை கடந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள அவங்க நுழைஞ்சதுன்னு இது ஒரு மாபெரும் பயணம். ஆனா கடவுள் அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து மட்டும் விடுவிக்கல. சீனாய் மலையில அவங்களுக்கு 10 கட்டளைகளையும் வழிபாட்டுக்கான ஆசாரிப்பு கூடாரத்தையும் கொடுத்தார். இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு தூய்மையான கடவுள் பாவம் உள்ள மக்கள் மத்தியில வாசம் செய்யணும்னா அதுக்கு இரத்த பலிகள் மூலமா பாவ மன்னிப்பு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது இது அவங்களுக்கு தெளிவா உணர்த்துச்சு. ஆனா பாருங்க, அந்த வாக்களிக்கப்பட்ட நிலத்தை கைப்பற்றின பிறகு இஸ்ரவேலர்கள் சுமார் 300 வருஷம் ஒரு இருண்ட சுழற்சியில சிக்கிறாங்க. கடவுளை மறந்து சிலைகளை வழிபடுறது, அதனால எதிரிகள் கிட்ட அடிமைப்படுறது, அப்புறம் காப்பாட்டுங்கன்னு கதறது. உடனே கடவுள் கிதியோன், சிம்சோன் மாதிரியான நியாயாதிபதிகளை அனுப்பி அவங்கள காப்பாத்துறது. இது திரும்ப திரும்ப நடக்குது. தங்களை வழிநடத்த ஒரு நிலையான அரசன் அவங்களுக்கு தேவை அப்படிங்கறத இது நிரூபிக்குது. பகுதி 4. அரசர்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நாடு கடத்தப்படுதல். மக்கள் தங்களுக்கென ஒரு அரசனை பிடிவாதமாக கேட்டதுனால அரசர்களின் காலம் ஆரம்பமாகுது. இஸ்ரவேலோட முதல் அரசனான சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை பாருங்களேன். சவுல் பார்க்கறதுக்கு கம்பீரமா இருந்தார், ஆனா கடவுளுக்கு கீழ்ப்படியாம தோல்வி அடைஞ்சார். ஆனா தாவீது கோலியாத்தை வெறும் கவனால வீழ்த்தின ஒரு சின்ன பையன். அவர் தன்னோட இதயத்தோட நேர்மையால தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு உண்மையுள்ள மைப்பராகவும் தப்பு செஞ்சா கடவுளுக்கு உண்மையாகவே மனம் திரும்புற ஒரு மனிதராகவும் அவர் இருந்தார். தாவீதோட வெற்றிகள், சாலமோன் கட்டின அந்த பிரம்மாண்டமான தங்க தேவாலயம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில அரசர்கள் செஞ்ச சிலை வழிபாடு தேசத்தையே 2ஆ பிளந்துடுச்சு. இஸ்ரவேல், யூதா அப்படின்னு பிரிந்த அந்த தேசம் கடைசியில அந்நிய பேரரசுகளான அசீரியா, பாபிலோனியர்களால தாக்கப்பட்டு தேவாலயம் அழிக்கப்பட்டு மக்கள் அவங்க நாட்டை விட்டே துரத்தப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலத்துல தான் கடவுள் தீர்க்கதரிசிகளை அனுப்புனாரு. எலியா வானத்திலிருந்து நெருப்ப கொண்டு வந்து பொய் தீர்க்கதரிசிகளை வென்றாரு. எரேமியா, எசேக்கியேல் மாதிரியானவங்களோட செய்திகள் வெறும் எச்சரிக்கையா மட்டும் இல்லாம புதிய இதயம், புதிய உடன்படிக்கை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்கால நம்பிக்கையை நோக்கியதா மாறுச்சு. சரியா 70 வருஷங்கள்
தீர்க்கதரிசி எரேமியா முன்கூட்டியே சொன்னபடியே பாபிலோன்ல 70 வருஷ நாடு கடத்தலுக்கு பிறகு ஒரு அற்புதம் நடக்குது. பெர்ஷிய மன்னர் கோரேஸ் ஒரு வியக்கத்தக்க அறிவிப்பை வெளியிடுறார். சிதஞ்சி போன தங்க நகர மதில்களையும் தேவாலயத்தையும் மறுபடியும் கட்டி எழுப்ப யூதர்கள் தங்க சொந்த நிலத்துக்கே திரும்பி போக அவர் அனுமதி கொடுக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையா? தேவாலயம் மறுபடியும் கட்டப்பட்டது சரி, ஆனா அதுக்கப்புறம் சரியா 400 வருஷங்களுக்கு எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் இல்லாம ஒரு பெரிய மௌனம் நிலவுது. இது நம்ம மனசுல ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. இத்தனை வருஷம் மௌனத்துக்கு பிறகு கடவுள் தன்னோட அந்த இறுதி வாக்குறுதியை எப்படி நிறைவேற்ற போறார்? பகுதி 5 வாக்களிக்கப்பட்ட மேசியா. ஆயிரக்கணக்கான வருஷமா கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் எப்படி ஒரே ஒரு நபர்கிட்ட வந்து சேருதுன்னு பார்ப்போம். அந்த 400 வருஷம் மௌனம் ஒரு வலிமையான போர் வீரனால கலைக்கப்படல. மாறா பெத்லேஹேம்ல ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்த இயேசு அப்படிங்கிற ஒரு குழந்தைய பற்றி தேவதூதர்கள் சாதாரண மெய்ப்பர்களுக்கு கொடுத்த அறிவிப்பால தான் கலைக்கப்படுது. இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், அவரே கர்த்தராகிய கிறிஸ்து. உலகமே காத்துக்கிட்டு இருந்த அந்த மாபெரும் சுப செய்தி இதுதான். இயேசு இந்த பூமியில செஞ்ச ஊழியங்களை கொஞ்சம் கவனிங்க. அவர் திருமுழுக்கு பெற்றதும் சாத்தானோட சோதனைகளை முறியடிச்சதும் அவரோட தூய்மையை காட்டுது. அவர் நோயாளிகளை குணப்படுத்தினது, காற்றையும் கடலையும் அடக்குனது, இருந்து போன லாசருவை உசுரோட எழுப்புனது, இது எல்லாமே அவரோட தெய்வீக அதிகாரத்தை சந்தேகமே இல்லாம நிரூபிக்குது. அது மட்டும் இல்லாம தன்னோட அற்புதமான உவமைகள் மூலமா கடவுளோட அன்பு அவர் மிக தெளிவா சொல்லி கொடுத்தார். கடைசி இராபோஜனத்தின் போது யூதர்களோட பஸ்கா பண்டிகையோட உண்மையான நிறைவேற்றம் தான் அப்படின்னு இயேசு வெளிப்படுத்துறார். பழைய உடன்படிக்கையில தேவாலயத்துல திரும்ப திரும்ப மிருகங்கள் பலியிடப்பட்டுச்சு. ஆனா இந்த புதிய உடன்படிக்கையில பாவ மன்னிப்புக்காக இயேசு தன்னோட சொந்த உடலையும் இரத்தத்தையுமே ஒரே ஒரு முறை நிரந்தர பலியா படுக்கிறார். மத தலைவர்களாலையும் அரசியல்வாதிகளாலையும் கொடூரமா சிலுவையில் அறையப்பட்டு மரண வேதனையை அனுபவிச்ச அந்த தருணத்திலையும் கூட இயேசு கற்பனைக்கே எட்டாத ஒரு அன்பை வெளிப்படுத்தினார். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு தன் எதிரிகளுக்காகவே வேண்டினார். ஏதேன் தோட்டத்துல தொடங்கின மனுஷனோட பாவத்துக்கான முழு தண்டனையையும் அவர் தன்மேல முழுமையா ஏத்துக்கிட்டார். 3ஆம் நாள் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்ததன் மூலமா கடவுளை விட்டு மனுஷங்க பிரிஞ்சிருந்த அந்த இருண்ட வரலாற்றுக்கு இயேசு முற்றுப்புள்ளி வச்சார். அந்த விரும்பியான கல்லறை மனித வரலாற்றோட போக்கையே ஒட்டுமொத்தமா மாத்திருச்சு. இப்போ இந்த மாபெரும் மீட்டெடுப்பின் கதை உங்க முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை வைக்குது. இந்த விரும்பியான கல்லறைக்கு உங்களுடைய